ஹாப்பி மார்னிங். இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து நான் படித்தேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரி நடக்கிற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் டைம். என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து ஒரு தொழிலதிபர், அவருக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 5 கோடி வந்து நஷ்டமாயிடுது. இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கு எழுந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறோன்னு தெரியல, நம்மளுக்கு நம்பி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால்நடையாக நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பார்க் வருது. அந்த பார்க்கோட பெஞ்சில் போய் உட்காந்துட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த சமயம் அங்கே நிறைய பேர் வாக்கிங்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக கோட் சூட்லாம் போட்டுட்டு பார்க்கும்பொழுதே வந்து ரொம்ப ஒரு பணக்காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உள்ள ஒரு நபர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு என்னப்பா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு, உன் பிரச்சனை என்னன்னொடனே, என்னோட பிஸ்னஸில் நான் அந்த மாதிரி 5 கோடி வந்து லாஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என் லைஃப் வந்து என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு சப்போஸ் அந்த 5 கோடியை வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் இழந்த எல்லாத்தையும் வந்து நான் திருப்பி வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவரோட பேக்ல இருந்து ஒரு செக் புக் எடுக்கிறாரு. 50 கோடி அப்படின்னு எழுதி சைன் போட்டு இவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது அந்த இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் நான் தான் அது. ஸோ உனக்கு வந்து நான் இந்த ஒரு 50 கோடியை வந்து தரேன், நீ போய் உன் பிஸ்னஸை வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. என்ன நம்பி நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? நான் இதை எடுத்துகிட்டு கூட வந்து ஓடிடலாம்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமன்னு. உன்னோட ஃபேஸை வந்து பார்த்தாலே வந்து தெரியுது நீ வந்து ஒரு வெறியோடு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு உன்னோட தாட்ஸை வந்து ரைட்டாக வந்து டியூன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இவருக்கு பயங்கரமான ஒரு உத்வேகம் வந்துடுது. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனே ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து டக்குன்னு ஒரு போர்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணி அந்த செக்கை எல்லாரும் முன்னாடி காமிக்கிறார். இந்த ஒரு பர்டிகுலர் செல்வந்தர் இந்த ஒரு கிஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 50 கோடி இப்போ நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்து மார்வலஸாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை ஒரு கவரில் போட்டு மூடி உள்ளே வச்சுறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன பண்ணுறீங்க நீங்கள், நம்மளுக்கு இந்த பணம் இருந்தால் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணலாமே. இல்லை இந்த பணத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை, இப்போ நம்ம கையில் 50 கோடி இருக்குது, இந்த 50 கோடி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமாக நைட் அண்ட் டே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட 50 கோடி இருக்குன்னு தெரிஞ்ச நிறைய பேரும் இவரோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரே வருஷத்தில் அவர் வந்து அந்த 55 கோடியாக வந்து சம்பாதிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து அந்த செல்வந்தர் கொடுத்த 50 கோடி செக் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒரு 5 கோடி செக் இவரோட ஒரு செக் எடுத்துக்கிட்டு அதே பார்க்கில் போய் உட்கார்றாரு. அவர் வந்து வரேன் அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருந்துருப்பார். போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா வந்து உட்காருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து சந்தித்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவார் அவர். அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரா, அவர் இந்த ஹைட்டில் இருந்தாரா, அது மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்களுடைய பேக்லேருந்து ஒரு செக் புக் எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த அம்மாக்கும் 50 கோடி போட்டு கொடுத்துருக்காரு. இவர் வந்து என்னோட கணவர், அவருக்கு வந்து கொஞ்சம் மனநிலை வந்து சரியில்லை, அவர் பார்க்குற எல்லாருக்கும் இந்த மாதிரி 50 கோடி செக் போட்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை போய் வந்து டெபாசிட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் வருவாங்கப்பா, நீ போப்பா அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலாக அவர்கிட்ட கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்கு கிடையாது, அவர் நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு, தெரிஞ்சோ தெரியாமலும் இல்லையா? நிச்சயமாக நிறைய பேரோட வேலை செய்கிற இடத்துல சம்பளமும் இந்த மாதிரி தான். அதாவது போடுறதும் போடுறாங்க, ஒரே நாளில் காணாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி காணாமல் போகிற எதுவுமே இல்லாத செக்கில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நம்பி வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் லைஃப் அப்படிங்கிறது வந்து மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வல்லமை கொள்றதுக்காக நிறைய விஷயங்கள் தான் இப்போ வந்துட்டே இருக்குது. என்ன அது அப்படிங்கிறத பார்க்கலாம். Good morning, this is Malika here again, your wellness and life coach from AM Fitness Studio. இன்னைக்கு நம்ம பிலாட்டஸில் 2 சைட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் for your legs actually. நீங்கள் விமனுக்கு மோஸ்ட்டாக காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ் அண்ட் லெக்ஸ் எனக்கு ஸ்லிம்மாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இந்த 2 எக்ஸசைஸ் if you do it morning and evening every single day, you will see the result very soon. So we'll just go for the side leg stretches today and hot potato. Now just lie down on your side. Gently. நீங்கள் இந்த மாதிரி லை டவுன் பண்ணும்போது யூ நீட் டு மேக் ஷுர் உங்களோட பெல்விக் போன் 2 பெல்விக் போனும் கையால் தொட்டு பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அலைண்டாக இருக்கான்னு பாருங்கள். முதல்ல யூ ஜஸ்ட் நீட் டு செக். ஹெட் நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, கை நல்லா லென்த்தண்டாக வச்சுக்கோங்க. அகெயின் இங்கேயும் ரிமெம்பர் பிலாட்டஸ் we always initiate the workout from your core, so you need to keep your core muscle nice and tight. Legs நல்லா பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். Now we are just going to lift the leg up. Point your leg, inhale, exhale and bring it down. Inhale,
நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது there should not be any movement. இந்த அப்பர் பாடியில் உங்களுக்கு மூமெண்ட்டே இருக்கக்கூடாது. only your abs, your legs is doing the movement. You can do this for 10 rounds, 15 repetitions. It's just up to you. எவ்வளோ உங்களுக்கு strength and stamina ரெகுலராக பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ you can just do that, not a problem. But not more than 20. 20க்கு மேலே வேண்டாம். You can just do it. Yes, inhale and exhale. Inhale and exhale. Now gently relax. So once you finish your right side, you gently get up and do the left side. Now we are just going to show the other exercise, which is called hot potato. நீங்க இதுலயும் leg நல்லா pointed வச்சு engage your abs. Now we are just going to lift our leg up for hot potato. Lift up, tap tap, and lift up, tap tap. நீங்க actually you are going to draw ஒரு V shape போடுற மாதிரி you are going to lift up, tap tap, lift up and tap tap. brisk-ஆ பண்ணனும் without moving your upper body. Okay, inhale and exhale. Remember, inhalation through your nose and exhalation through your mouth. Good. Lift up, tap tap, up and tap tap. Now gently relax. ரிலாக்ஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் அலைன்மெண்ட் ப்ராப்பராக ஆகிடும். எல்லாருக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹிப் அலைன்மெண்ட்டில் இம்பேலன்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். யூஸ்வலி வி ஸ்டாண்ட் லைக் திஸ் ஆர் திஸ்ங்கிறதுனால this will actually just give you a perfect alignment in your hip. Mostly பார்த்தீங்கன்னா விமனுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா butt and hip தான். So if you want a nice slim toned butt, do this exercise regularly. I will see you soon with few more exercises in coming weeks. Thank you so much. வல்லமைக்கோள் பகுதியில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஒரு சாமியார் கிட்ட 2 பேர் வந்து நாங்கள் சிஷியனாக சேரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சாமியார் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே சாமியார் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தா போய் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். 2 சிஷியர்களும் என்னடா இன்னைக்கு வர சொல்லியிருந்தாரு, சாமியார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் சாமியார் தவம் பண்ணிட்டே இருக்காரா, எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்களா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து சாவகாசமாக மற்ற கதைகள்லாம் பேச ஆரம்பிச்சு சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நல்ல விஷயம், கெட்ட விஷயம், ஊரார் பற்றி, அதுக்கப்புறம் அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டே இருந்தாங்களா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 2 பேருக்குமே ஏதோ ஒரு கருத்து முட்டி சண்டை ஏற்பட்டுருச்சான். அப்போன்னு பார்த்து சாமியார் கண்ணு திறந்திருக்காரு. அப்போ வந்து மாற்றி 2 பேர் பற்றி 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். சாமியார் சொல்லியிருக்காரு, எனக்கு எதுவுமே இங்கே நடந்ததே தெரியாது, ஏன்னா தியான நிலைக்குள்ளே போயிட்டேன், இதில் யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா திருப்பியும் வந்து வாதத்துக்கு ஆளுக்கு வந்து அவங்களுக்கு பேசியிருக்காங்க. அப்போ வந்து அதில் ஒருத்த மட்டும் வந்து இல்லாததும் போலாததும் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான். அப்போ சாமியார் வந்து ஒரு வாரம் அவர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருந்துட்டு கண்ணை மூடிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேட்டு இருந்திருக்காரு. அதில் யார் நல்ல சிஷ்யன் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக வந்து அப்படி ஒரு டெஸ்ட் வச்சு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி அமைச்சிட்டு மீதி இருக்கவனை வந்து ஒரு சிஷ்யனை வந்து வச்சுக்கிட்டாங்க. இதே விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த ஒரு கார்ப்பரேட் உலகத்திலயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னடா காலையிலேயே இந்த பசங்க கதைகள்லாம் சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. கதை கேட்டு வளர்ந்தவங்க தானே நாம எல்லாருமே. கதைகள் மூலமா நிறைய விஷயத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த டாபிக் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு தான். ஏன்னா இன்னைக்கு உணவு வந்து நாளைக்கு வந்து உணவு மாத்திரைகளா மாறும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஹனிபீஸ் பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. வரும் ஹனிபீஸ் வந்து இல்ல அப்படின்னா வந்து பாலினேஷன் நடக்காது, நம்மளுக்கு வந்து உணவே வந்து இருக்காது. நிறைய பேர் கிட்ட ஹனி பீஸ் எல்லாம் என்ன கிட்ட ஹனி இருக்காது அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அன்நோட்டிஸ்டாக வந்து நிறைய விஷயங்களை வந்து தவற விட்டுட்டு இருக்கோம். ஹனி பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ ஷைனி வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட்ஸ் ஃபார் ஹெல்த், அதாவது நம்ம ஆரோக்கிய வாழ்விற்கு தேவையான பானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக தண்ணீர். தண்ணீர் தான் வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டில் ஒரு 70% அது வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ இந்த தண்ணீரை வந்து ஆனால் நிறையா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறோம். ஆனால் டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் முக்கியமாக ரொம்ப வெயில் காலங்களில், அது இல்லாமல் ரொம்ப நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை விட ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ ஜாஸ்தி தேவைப்படுது. ஏன்னா உங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பாடியிலேருந்து. அது வந்து யூரின் மூலமாகவோ இல்லை ஸ்வெட் மூலமாகவோ இல்லை உங்கள் மோஷன் மூலமாகவோ இது வந்து வெளியில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இமீடியட்டாக ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ஒரு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போவோ இல்லை இந்த மாதிரி எப்போ நமக்கு லாஸ் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியுதோ உடனே வந்து அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணி எடுக்கிறது எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜக் ஃபுல்லாக அட் அ டைம் குடிப்பாங்க. அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா அட் அ டைம் வந்து கிட்னிக்கு நீங்கள் ஒரு லோட் கொடுக்குறீங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சிப்பாக நம்ம குடிக்கலாம். அது வந்து எப்படின்னா அட் அ டைம் ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பால் வந்து ஒரு லிக்விட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஃபுட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வந்து அதையும் வந்து ஒரு ரெகுலராக டெய்லி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் த பாப்புலேஷன் தான் நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க. ஆனால் டெய்லி பால் வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா அது வந்து ஒரு நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா நியூட்ரியன்ஸுமே லைக் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகிய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இது எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அது வந்து நிறையாவே இருக்குது. எக்ஸப்ட் வைட்டமின் சி அண்ட் அயன் அது மட்டும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வளர்கிற பருவத்தில் வந்து குழந்தைங்களுக்கு இது அவசியம் டெய்லி வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 2 கிளாஸ் மில்காவது வந்து அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது இல்லாமல் வந்து விமென்க்கு எஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற விமென்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அவங்க போன்லேருந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி அந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3% போன் லாஸ், அதாவது கால்சியம் தான் வந்து உங்களுக்கு போன்ஸ்க்கு ரொம்ப உறுதியான ஒரு மினரல். ஸோ அந்த போன் லாஸ் வந்து அவங்களுக்கு 3% எவ்ரி இயர் இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கம்பல்சரியாக வந்து இந்த கால்சியம் டெய்லி ஒரு 2 கிளாஸாவது அவங்க குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இது பாலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் வந்து அதில் ஜாஸ்தி இருக்குது. முக்கியமாக வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடுனால வந்து அனீமியா ஏற்படுது. அதுக்கு வந்து பேர் வந்து பெரினிஷியஸ் அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேறு எதனாலையும் சரி பண்ண முடியாது வெஜிடேரியன்ஸ்க்கு. மில்க் மட்டும்தான் வைட்டமின் B12ஓட சோர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களும் கண்டிப்பாக மில்கை டெய்லி அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி தான் நம்ம டெய்லி குடிக்கிறதுல. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் இதில் இருக்குது. இப்போ கெஃபைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீலையும் இருக்குது, காஃபிலையும் இருக்குது. வெறும் காஃபியில் மட்டும் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எல்லா வகையான டீலையுமே வந்து கெஃபைனும் இருக்குது. என்ன அந்த கெஃபைனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாறும். டீயில் வந்து ஒரு 60% கீழே இருக்குது. கெஃபைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெஃபைன்னு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை நீங்கள் குடிக்கிறப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 மில்லிகிராம் கெஃபைனுக்கு மேலே எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இதாவது நான் ஸ்டிமுலன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டிமுலன்ஸ் வந்து உங்களை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த 200 மில்லிகிராமுக்கு மேலே எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா அதுவே வந்து உங்களுக்கு நர்வஸ்னஸ்ஸு, ஒரு மாதிரி படபடப்பு, அது எல்லாமே ஒரு லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ காஃபி நம்ம குடிக்கிறப்போ ஒரு 200 மில்லிகிராம் கம்மியாக அதில் இருக்கிற கெஃபைன் நான் சொல்கிறேன், அது வந்து கம்மியானதுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து நம்மளை ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஃப்ளேவனாய்ட்ஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது இல்லாமல் தியோப்ரோமைன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்குது. ஆனால் இப்போ டீ அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டீ எல்லாமே இந்த மில்க் டீ மட்டும்தான். பட் நிறைய ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் மேக்கிங் டீ இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் விளையக்கூடிய மூலிகைகள் அதை வச்சே வந்து நம்ம நிறைய டீ டிகாக்ஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்ஃப்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த இன்ஃப்யூஷன்ஸை எதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை லீவ்ஸ், அதாவது ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பூரவல்லி, துளசி, புதினா இதெல்லாம் வச்சும் பண்ணலாம். முக்கியமாக இந்த கோல்டு இருக்கிற டைம்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மின்ட் இன்ஃப்யூஷன், அதாவது புதினா வச்சு இன்ஃப்யூஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கோல்டு உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிறது கம்மியாகும். சரி, இப்போ க்ரீன் டீ அப்படிங்கிறது இன்னொரு ஃபேமஸான ஒரு டாபிக். ஸோ நிறைய பேர் க்ரீன் டீ குடிக்கிறோங்கிறதே ஒரு ஃபேஷனாக எடுத்துகிட்டு இருக்கோம். க்ரீன் டீ நல்லது. ஆனால் என்னென்னா இப்போ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆன க்ரீன் டீ. எவ்வளோ அது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதில் ப்ராசஸிங் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சுவலாக க்ரீன் டீ அந்த லீவ்ஸை நீங்கள் போட்டாலோ இல்லை அந்த சாஷியை நீங்கள் போட்டாலோ வந்து க்ரீன் கலரில் தான் ஆக்சுவலாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேரே க்ரீன் டீ. ஆனால் நம்ம குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல ப்ரௌனிஷ் கலர் இல்லாட்டி ஒரு அந்த ஆம்பர் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராசஸிங்கை தான் டினோட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக க்ரீன் டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எப்போ உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு கரெக்டாக சேரும் அப்படின்னா அது ப்ராசஸிங் கம்மியாக இருக்கிறப்ப தான். இன்னொரு விஷயம் என்னென்னா க்ரீன் டீயை வந்து நம்ம ரொம்ப சுட சுட குடிக்கவே கூடாது. ஏன்னா டீயை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரி டீ லீவ்ஸில் இருக்கிறத நம்ம குடிக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட்டு அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து அழிச்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு வாட்டரை நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரை லீஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துளசி இலை ட்ரை பண்ணி இருக்கிறதோ இல்லாட்டி க்ரீன் டீ ட்ரை பண்ண இலையோ அப்படின்னு இருக்கிறதுனா நீங்கள் வந்து அதில் இந்த பாயில் பண்ணி கூல் பண்ண வாட்டரை நீங்கள் அதை வந்து அதில் ஊற்றிட்டு நீங்கள் அதை கவர் பண்ணி அதை ஒரு இன்ஃப்யூஷனாக நீங்கள் குடிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இலை உங்கள் தோட்டத்திலே இருந்ததுன்னா அந்த 2 இலையை எடுத்து போட்டுட்டு இந்த பாயில் பண்ணி கூல் பண்ண தண்ணியில் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்து உங்களுக்கு நீங்கள் அதை இழக்காமல் குடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆரோக்கியமான பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர், அப்புறம் இளநீர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கிற
பானங்களாக இருக்குது. ஸோ நம்ம கம்மி பண்ண வேண்டிய பானங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஏன்னா இந்த சுகர் ஐட்டம்ஸு, இந்த கார்பனேட்டட் பெவரேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொண்டு வரும். அது இல்லாமல் வந்து கேலரிஸும் உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்திடும். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் இந்த மாதிரி பானங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஆரோக்கியமான பானங்களை இன்னும் நிறைய எடுத்துகிட்டு நம்ம தவிர்க்க வேண்டிய பானங்களை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு நாள் நான் உங்களை பார்க்குறேன். பொதுவாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஃபுட்டை பற்றி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க வீட்டில் அதை இன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே சேர்த்து அந்த குடும்ப தலைவியோ இல்லை குடும்ப தலைவனோ யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சேலஞ்சிங்கான பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலையில் டெய்லி நம்ம ஆரம்பிக்கிறது டீ காஃபி அப்படி தானே ஆரம்பிக்கும். கூடவே இந்த பிஸ்கெட்டை வந்து சேர்ந்துக்கும். அதை செய்கிற நம்ம பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைஜஸ்ட் ஆக முடியாது ரொம்ப ஹெவியான பிஸ்கெட் காலையிலேயே வந்து சாப்பிட்றாங்க. பிஸ்கெட் அப்படிங்கிறது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு இப்போ நிறைய வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கே வந்து மிட் டேக்கு மேலே ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உட்கொள்கிற உணவு எல்லாமே வந்து சரியான நிலை இல்லாமல் உங்களோட மெட்டபாலிசமே வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பிஸ்கெட் அப்படிங்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கணும். மார்னிங் டைமுக்குனே சில பிஸ்கெட்லாம் 20 வருஷமாக அழியாமல் இருக்குது. அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நம்ம சூஸியாக இருக்கிறது பெட்டர்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்களுக்கு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். டேஸ்ட் டு ஹெல்த் அப்படின்னு வந்து பேசும்பொழுது வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த பிஸ்கெட்ஸ் பற்றி வந்து குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா வருண்? எனக்கு வந்து இந்த திணை, அதுக்கப்புறம் கம்பு, இந்த மாதிரியான சிறுதானியங்களை வந்து அதிகமாக வந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து இந்த டேஸ்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, அடல்ட்ஸே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லைப்பா இது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாற்றம் வந்துட்டுருக்கு. கேக்ஸ் நீங்கள் அது மூலமா செய்யலாம், குக்கீஸ் செய்யலாம், இன்னும் நிறைய விஷயங்கள், தோசை மாவில் வந்து நீங்கள் அதை வந்து கலந்து சாப்பிடலாம். நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம ஆனால் சரியாக போய் தேரணும். சரியான வெப்சைட்ஸ்லையோ இல்லை சரியான நபர்கிட்டயோ இல்லை ஒரு சரியான ஒரு புக்கை படிச்சோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா இந்த டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தை நம்மளாலே மேட்ச் பண்ண முடியும். இந்த பகுதி ஸ்டார்ட் ஆனால் திவ்யா வரதுக்கு முன்னாடியே சுவாமி அப்படி பேசுகிறாங்களே, அப்போ திவ்யா வந்து நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் சொல்ல போகிறாங்களோ பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து தினம் தினம் புது புது வெரைட்டியான ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஜூஸ் வெரைட்டி வாட்டர்மிலன் சர்பத் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். வாட்டர்மிலன், டொமேட்டோ, புதினா, எலுமிச்சை சாறு, தேன், இஞ்சி, நாட்டு சர்க்கரை. இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்க டீ சாப்பிட்லன்னு சொன்னாங்கன்னா லெமன் ஜூஸ் தான் வந்து எப்போவுமே எல்லாத்து வீட்லேயுமே கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாட்டர்மிலன் யூஸ் பண்ணி ஒரு சர்பத் கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது நம்ம குடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தாக எடுக்குது. எனக்கு வந்து ரொம்ப சம்மரில் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது போட்டு லைட்டாக ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சு குடித்தோன்னா இன்னும் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வாட்டர்மிலன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வாட்டர்மிலனில் வந்து சீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும், இல்லாட்டி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். தென் தக்காளி, புதினா, இஞ்சி, எலுமிச்சை சாறு. எதுலேயுமே வந்து நம்ம கொட்டை இல்லாமல் போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா கொட்டை இருந்துச்சுன்னா கசப்படிக்கும். லைட்டாக வந்து தேன். இப்போ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம தேன் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேன் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை. இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாட்டர்மிலன் சர்பத் தயாராகிடுச்சு. இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ நான் வடிகட்டாமே குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா வடிகட்டாமல் குடிச்சிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வடிகட்டி கொடுக்கலாம். இப்போ இதை நான் வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட வாட்டர்மிலன் சர்பத் இப்போ தயாராகிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு ஆரோக்கியமான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. ஆர்த்தரெக்ஸா நர்வோசா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்காங்க. என்னடா இது பேரே ரொம்ப யோசிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னா நோய் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காதான். அது ஃபுட்டை பார்த்தாலே அவங்களுக்கு ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ இதுக்கு ஒரு நோய், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு பேர் தான் ஆர்த்தரெக்ஸியா நர்வோசா. உங்க நிறைய பேருக்கு ஆர்த்தரெக்ஸியா நர்வோசா இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆர்த்தரெக்ஸியா நர்வோசா இருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கனை வந்து டிவியில் காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை உருட்டி பரட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்குலாம் பிடிக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து இதில் சத்து இருக்குது, ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருக்குது. இது நம்ம காலங்காலமாக முன்னோர்கள் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாலே போதும், அது முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் பார்க்குறாங்களா இல்லையா. கரெக்ட். இன்ஃபேக்ட் வந்து சிக்கனே வீட்டில் வந்து செஞ்சால் அது வந்து நல்லது தான் அப்படின்னு தான் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் சிக்கன் சாப்பிடணுமா இல்லை நான் வெஜிடேரியன் எடுத்துக்கணுமா, வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டே வீடாக நினச்சிக்கிறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ், ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே வந்து எடுத்து அதில் வந்து அத்தனை குறள்களை வந்து வள்ளுவன் வந்து எழுதி வச்சுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷனில் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் வரவே வராது. ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். அது எல்லா வீட்லையும் நம்மளால பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அதை தொடர்ந்து ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த 5 வளையாதது 50 வளையாது அப்படின்றத எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒழுக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ வேணால் டேலண்டடான ஆளாரு, நீ எவ்வளோ வேணால் விஷயங்கள் படித்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வா, ஆனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது நீ ஒரு சபையில் இல்லை ஒரு கூட்டத்தோட மக்கள் அந்த இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வலியுறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒழுக்கத்துக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது இல்லையா. அந்த வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஒழுக்கம் சார்ந்து பேச போகிறாரு. பார்க்கலாம். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் பெருமையும் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் ஆரம்பமாகின்றது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். எல்லோருமே ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லுவதற்கு காரணம் உண்டு. ஒரு மனிதன், இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை யாரெல்லாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிற்காலத்திலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என்பது உலக வரலாறு. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதை எப்படி நாம் எல்லோருமே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனை செயல்படுத்துவதில் தான் ஒருவருக்கொருவர் மாறுபடுகின்றோம். ஏனவ்வாறு? மனதை வேலைக்காரனாகவும் மூளையை தலைவனாகவும் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கம் தவறி பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு அமைதியை இழப்பதில்லை. எது தவறு எது சரி என்பதை ஆராய்ந்து அறியக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். ஒழுக்கக்கேடு வருவதற்கு 2 காரணங்கள் முக்கியமானது. பொருள் தேடுவதிலும் இன்பத்தை துய்ப்பதிலுமே அது ஆரம்பிக்கின்றது. பொருள் தேடுவது ஒழுக்கமான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக சொல்லி சென்று விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் என்கிறது புறநானூறு. ஒரு சிறப்பான மரபு வாய்ந்த குடும்பமாக இருந்தால் அதிலே வருகின்ற பொருளாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அது முறையான வழியிலே வந்ததாக இருந்தால்தான் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது இதனுடைய பொருள். நீங்கள் அறிவீர்கள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். வள்ளுவன். எது இன்பத்தை கொடுக்குமா? உழைத்து தீமையான வழியிலே வராமல் நல்ல வழியிலே வருகின்ற செல்வம் மட்டுமே இன்பத்தை கொடுக்கும் என்று கூறுகின்றான். தவறு செய்யக்கூடாது என்பதற்கு எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க வள்ளுவர். ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தவறான வேலையை செய்யாத, அது மிகப்பெரிய பழியை உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய மூதாதையர்களுக்கும் சேர்த்து உண்டாக்கிவிடும்.
அதனால தான் தவறு செய்யக்கூடாது, அதனால தான் ஒழுக்கமாக நடக்கணும் என்பது அதனுடைய பொருள். இன்னும் நல்லா சொல்லணும்னா, உழைப்பின் வாரா உரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் செறிதிலா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்று சொல்லி சென்று விட்டார். உழைக்காமல் வர்ற செல்வம், மனசாட்சிக்கு புறம்பான இன்பம், தியாகமே இல்லாத இறை வழிபாடு, மனிதநேயமே இல்லாத அறிவியல் வளர்ச்சி, இப்படியே இதெல்லாம் மிகவும் அர்த்தமற்றது என்று பொருள். இப்போது பொருள் தேடுவதில் முறையான வழியில் பொருள் தேடுபவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்பது இதனுடைய பொருள். நீங்கள் பாருங்களேன், மிகப்பெரிய மனிதன், உழைப்பால் முன்னுக்கு வந்த உத்தமர் என்று சொல்லுவார்கள் அமெரிக்காவிலே, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகன் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் என் பிள்ளையுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் அதை உணர வேண்டாமா? சரி, ஒழுக்கம். சமீபத்திலே அமெரிக்காவிலே பல்கலைக்கழகத்திலே ஒபாமா அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்படி அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் என்ன கேட்டார்னா, ஒரு 50 ஆண்டுகளாக அமெரிக்காவில் ஒரு பையனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் இந்தியாவில் 50 பேருக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ தான் கிடைக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து வருகின்ற ஒரு சத்யா நாதல்லா என்ற ஒரு இளைஞன் மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவாக இருக்கிறான் தலைமை பீடத்திலே. தமிழகத்திலிருந்து வருகின்ற ஒரு சுந்தர் பிச்சை என்பவன் கூகுளினுடைய சிஇஓவாக இருக்கின்றான். இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருந்த அமெரிக்கர்களால் அந்த தலைமை பொறுப்பை அடைய முடியவில்லையே, ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எல்லோரும் வியந்து போய் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருந்தனர். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி அளித்தால் அதற்குரிய காரணத்தை நான் கூறுகின்றேன் என்று அவர் கேட்டார். அனுமதி உடனே வழங்கப்பட்டது. அந்த ஆசிரியை என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? மேடையில் ஏறி, அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். இதை அவர்கள் தொடரும் வரை எங்களுடைய மாணவர்களை உங்களுடைய மாணவர்களால் ஜெயிக்க முடியாது, விஞ்ச முடியாது என்று கூறினார். அரங்கமே கைத்தட்டி அதிர்ந்து போகும் அளவிற்கு கைத்தட்டினார்கள் அமெரிக்கர்கள். இதுதான் நம்முடைய ஒழுக்கத்தினுடைய பண்பாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். உன்னதமான எழில்மிக்க இந்திய நண்பர்களே, நீங்கள் சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது தயவுசெய்து யாரும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமைகளும், நம் முன்னோர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும், ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக மதிப்போம், உயர்வடைவோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். ஒழுக்கம் அப்படிங்கிறது சின்ன குழந்தையில எல்லா வேலையில் இருக்கவங்களுக்கும் தேவை அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷனில் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படுது அப்படின்னா அந்த போலீஸ் ப்ரொஃபஷன் தான். அதில் இருக்க அந்த டெக்கோரல் டிசிப்ளின்லாம் இருக்கட்டுமே, உங்களோட கடமைக்காக வந்து நீ எந்த ஒரு பர்சனலான விஷயத்தை கூட மறந்துடணும் அப்படிங்கிறத வந்து அந்த மிலிட்ரி பர்சனலும் சரி, இந்த போலீஸ் பர்சனலும் நிறையா செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன வெயில் அடிக்கட்டும், என்ன மைண்ட் செட்டாக இருந்தாலும் உங்களோட டியூட்டியை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத இந்த போலீஸ் பர்சனல்ஸ்க்கு தான் வந்து அவங்களோட லைஃப்பில் அதிகமாக வந்து எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒழுக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளோட கலிமூர்த்தி ஐயா வந்து இருந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவரோட லைஃப்ல இருந்தே இல்லை
அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்ட்லி. சொல்லுவாங்க. இந்த போலீஸ் அண்ட் மிலிட்டரி ட்ரைனிங்கோடைய குட்டி குட்டி கிளிம்சஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கவுட்ஸ், ஆர்எஸ்பி, அப்புறம் கைட்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிச்சயமா தெரியும். அதுக்கே வச்சு என்ன இப்படி பண்றாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா காலையில் அந்த ஸ்கூல் இருக்காங்க. அசம்பிளி கூடங்க, அதுவே ஒரு ஒழுக்கம் தானே. எக்ஸாக்ட்லிங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதையே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் அவங்க வந்து என்ன லெவல்ல வந்து அங்க ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா உங்களோட இல்லத்துலயும் வந்து ஒழுக்கம் அப்படிங்கறத கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். பட் அந்த ஒழுக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா. இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஸோ செய்தி தொழில்கள்ல வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜானர் பிக் பண்றோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஜானர்? இன்னைக்கு இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் ஜானர். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சிறு சிறு துளிகளாக சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக செய்தி தொழில்கள் வந்துட்டு இருக்கு. ஆப்பிள் ஐஃபோன் 7 அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கு. ட்ரெண்டிங் எங்க நீங்க வேற, நான் வந்து ட்ரெண்டிங் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், ரோஸ் கோல்டன்லாம் விட்டுருக்காங்களா? அதுல இந்த இயர்ஃபோன்ஸ் தாங்க ஹைலைட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க திரும்பினாலும் எல்லாரும் இந்த ஐஃபோன் 7 பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா டிம் குக், அதாவது கரண்ட் சிஇஓ ஆஃப் ஆப்பிள். ஸோ அவர் வந்து இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஃபேக்டரி வந்து அவுட்லெட் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. கேட்கறதுக்கே நல்லா இருக்கே. இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலையே. அடேப்பா, ஏன் அப்படி? இங்க வந்து கொஞ்சம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகல. அதனால அவங்க கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் எடுத்து பின்னாடி போயிட்டாங்க. நீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலே ஒரு ஆப்பிள் ஃபேக்டரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஃபோல்ஸ் நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிருக்கலாம்ல. பட் ஆசை யாரை விட்டுச்சு? ஆனா அந்த ஆண்ட்ராய்டை பத்தி எனக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேங்க. இந்த ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்வீட்ஸ் பேரா வச்சுட்டு வராங்களா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லாலிபாப், அதுக்கப்புறம் மார்ஷ்மெல்லோ அப்படிங்கிறது வந்து இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ லாலிபாப் தான் இன்னும் 90% பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. மீதி இருக்க 15 or 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷ்மெல்லோ அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே அடுத்த ஸ்வீட்டாக தானே, அதாவது எம்க்கு அப்புறம் என் இல்லையா, நகெட் அப்படிங்கிற ஸ்வீட்டோட பேரில் வந்து அடுத்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனையும் வந்து விட்டுட்டாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இன்னும் 2 ஜென்ரேஷன் கொஞ்சம் தள்ளியே நம்ம இருந்தால் கூட அதுக்குள்ள இந்த வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இந்த டெக்னாலஜி மெயினாக ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டெக்னாலஜி அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் பின்னாடி வந்து நூல் பிடிச்சி ஓடுறதுக்குள்ள அடுத்த அப்டேஷன் வந்துடுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி அப்டேஷன் வந்து எல்லா துறைகளையும் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட உள்ளங்கையிலுமே வந்து கேமரா வந்துருச்சு. செல்ஃபோன்ஸ் மூலமா வந்து இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எல்லார் கையிலும் வந்துருச்சு. ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் மாறினது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ அடுத்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கையில் வச்சு வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கேமராஸ் எல்லாம் இப்படி மேலே வந்து பறந்துட்டு இருக்குமா. எஸ், இப்போ வந்து இவ்வளோ சைஸில் வந்து ஒரு குட்டி கேமரா வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் அதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் தூரத்தில் இருந்து கூட அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, ட்ரோன் வந்து வீடியோக்காக அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி இந்த ஒரு ஸ்டில் கேமராவாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அங்கே குட்டியாக ஒன்று பறந்து வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடி போயிடும். அது பொதுவாக சென்னையில் கொசுத்தில் தான் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. இனிமேல் கேமரா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நடிச்சு சாவடிச்சிருவோம் போல இருக்கு. ஆனால் இந்த டெக்னாலஜி முன்னேற்றத்தை வந்து வேற ஒரு விதமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் வந்து பிரமிக்கும் விதமாக இருக்கு. நம்மளாம் ஆஃபீஸ்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கோம், எங்க உங்க வீடு எங்க இருக்குன்னா, நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேங்க, நீங்கள் கன்னியாகுமரி, மதுரையிலேருந்து வந்துங்க, இனிமேல் வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் டெய்லி போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமை வந்து ஃபியூச்சரில் வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குலன்னு சொல்லலாம். ஏன்னா சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு புல்லட் ரயில் ட்ராக்கே வந்து போட்டாங்களாம். அவங்க வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி, அதாவது ஈஸ்ட் சைனாலேருந்து வெஸ்ட் சைனா வரைக்கும் இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ராவல் டைமை ஃபாஸ்ட் ஆக்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக எங்கப்பா போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழும்புனா, நம்மலாம் வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லை வேலை செய்யணும் போய் சிட்டியில் அப்படிங்கிறனால தானே நம்ம கிராமங்களை விட்டு மைக்ரேட் ஆகி வந்து சென்னைக்கு வரும். அங்கே இடப்பற்றாக்குறை ஏற்படுது, வாட்டர் ஸ்கேசிட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம நேட்டிவிட்டியும் விடாமல் வேலையும் பார்த்துட்டு ஸ்பீட் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஈக்குவேஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அதை நம்ம சீக்கிரமாக வந்து அனுபவிக்க தான் போகிறோம். பட் இந்த மெட்ரோ ரயில் வந்துருச்சா? அவர் வந்துட்டே தான் இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி தாட் ஆஃப் த டே உங்களுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு டே ரொம்ப அழகாக சிறப்பாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் வரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சோமியா. குட் மார்னிங் தமிழா.